இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் காலை 6:41 AMIST. 16 ஜூன் 2026. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். RBI வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு நேரடி பங்கு முதலீட்டை திறக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கி பட்டியலிடப்பட்ட இந்திய நிறுவனங்களில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு நேரடி பங்கு முதலீட்டை திறந்துள்ளது. நிஃப்டி 50 செவ்வாய்க்கிழமை 23,853.90 ஆக 0.98 விழுக்காடு உயர்வுடன் வர்த்தகமானது. வங்கி ஊழியர்களுக்கான மூன்றாம் தரப்பு ஊக்கத்தொகையை RBI தடை செய்தது. மூன்றாம் தரப்பு நிதி பொருட்களை விற்கும் ஊழியர்களுக்கு வங்கிகள் ஊக்கத்தொகை வழங்குவதை RBI தடை செய்துள்ளது. இந்த நடவடிக்கை பான்காஷூரன்ஸ் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக சேனல்களை பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேதாந்தா பிரிவு 5 பிரிவுகளில் 20% மதிப்பை திறக்கிறது. வேதாந்தா 5 தனி நிறுவனங்களாக பிரிக்கப்பட்டதால் பங்குதாரர்களுக்கு சுமார் 20 விழுக்காடு மதிப்பு திறக்கப்பட்டது. அலுமினியம் பிரிவு மிகவும் மதிப்புமிக்க நிறுவனமாக வளர்ந்துள்ளது. டீசல் மற்றும் ETF ஏற்றுமதி வரியை அரசு உயர்த்தியது. இந்திய அரசு டீசல் மற்றும் விமான டர்பைன் எரிபொருள் ATF ஏற்றுமதி வரியை திருத்தியமைத்தது. புதிய விகிதங்கள் செவ்வாய்க்கிழமை முதல் அமலுக்கு வந்தன. கச்சா எண்ணெய் $81.29 மற்றும் 94.70 ஆக 0.43 விழுக்காடு குறைவுடன் வர்த்தகமாகிறது. மாருதி M&M L&T செவ்வாய் காலை நிஃப்டி ஏற்றத்தை வழிநடத்துகின்றன. மாருதி சுசுகி 3.28 விழுக்காடு உயர்ந்து 13,805க்கும், M&M 3 விழுக்காடு உயர்ந்து 3,134.30க்கும், L&T 2.98 விழுக்காடு உயர்ந்து 4,169.80க்கும் சென்றன. நிஃப்டி 50 0.98 விழுக்காடு உயர்வுடன் 23,853.90 ஆக வர்த்தகமானது. இந்தியாவில் வேலையின்மை 11 மாத உச்சமான 5.5% தொட்டது. கிராமப்புற வேலையின்மை அதிகரிப்பால் இந்தியாவின் வேலையின்மை விகிதம் மே 2026இல் 11 மாத உச்சமான 5.5 விழுக்காடு ஆக உயர்ந்தது. கிராமப்புற வேலையின்மை அதிகரிப்பு விவசாய மற்றும் முறைசாரா பொருளாதாரத்தில் அழுத்தத்தை காட்டுகிறது. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் RBI நாணய கொள்கை குழுவின் சுமையை குறைக்கிறது. அமெரிக்கா ஈரான் மோதல் முடிவுக்கு வருவது உலகளாவிய எண்ணெய் விலை அழுத்தத்தை குறைத்து RBI நாணய கொள்கை குழுவுக்கு சிறிய நிவாரணம் அளிக்கும். தற்போது கச்சா எண்ணெய் பீப்பாய் $81.29 உள்ளது. இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், ஏர்டெல் இன்றைய சிறந்த நிஃப்டி ஆதாயங்களில் உள்ளன. இன்ஃபோசிஸ் 1.66 விழுக்காடு உயர்ந்து 1134.90க்கும், ரிலையன்ஸ் 1.08 விழுக்காடு உயர்ந்து 1307க்கும், பாரதி ஏர்டெல் 1.03 விழுக்காடு உயர்ந்து 1841.20க்கும் சென்றன. பஜாஜ் ஃபைனான்ஸ் 2.61 விழுக்காடு மற்றும் அல்ட்ராடெக் சிமெண்ட் 3.14 விழுக்காடு உயர்வு பதிவு செய்தன. இந்தியாவின் இஹ்கு வளர்ச்சி உள்நாட்டு உள்கட்டமைப்பு செலவினால் உந்தப்படும். இந்தியாவின் வரவிருக்கும் இஹ்கு வளர்ச்சி சீனாவின் ஏற்றுமதி மாதிரியிலிருந்து வேறுபட்டு உள்நாட்டு உள்கட்டமைப்பு செலவினை சார்ந்திருக்கும் என பூம்பெர் பகுப்பாய்வு தெரிவிக்கிறது. JSW ஸ்டீல் 0.08 விழுக்காடு சரிவுடன் 1296.50 ஆக வர்த்தகமாகிறது. NDBC, பஜாஜ் ஆட்டோ, ONGC செவ்வாய் பின்தங்கியவர்களில் உள்ளன. NDBC 1.64 விழுக்காடு சரிந்து 348.10க்கும், பஜாஜ் ஆட்டோ 1.19 விழுக்காடு சரிந்து 9,943க்கும், ONGC 1.04 விழுக்காடு சரிந்து 243.65க்கும் வந்தன. ICICI வங்கி RBI புதிய வங்கி விதிமுறைகள் மத்தியில் 0.98 விழுக்காடு சரிந்து 1327.60 ஆனது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 75,527.95 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 PTS. ரிலையன்ஸ் 1307.00 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.08 விழுக்காடு. TCS 2162.00 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.03 விழுக்காடு. HDFC வங்கி 777.35 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.63 விழுக்காடு. இன்போசிஸ் 1134.90 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.66 விழுக்காடு. SBI 1020.85 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.36 விழுக்காடு. ICICI வங்கி 1327.60 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.98 விழுக்காடு. அதிக லாபம். இன்ஃபோசிஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.66 விழுக்காடு. அதிக நஷ்டம்.
ஐசிஐசிஐ பேங்க் நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.98 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4340.60 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,32,154 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,340.60 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 81.29 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $81.29 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.70 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.43 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 43 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.11 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எஃகு மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது.